எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் பேஜில் செய்றீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு நம்ம சேரணும். ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது ப்ராப்பராக டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணணும். எவ்ரி வீக் அப்படின்றது கண்டக்ட் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏவிஎஸ் அகாடமி அவங்களுடைய ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பசங்களும் அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாத்துலேயுமே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸா இதை ஃபாலோ பண்றதுக்கான அந்த உள்கட்டமைப்பு அப்படின்றது அவங்களுக்கு இல்லாம போயிடும். ஸோ அதனாலவே நிறைய பேர் டிஸ்கண்டினியூ ஆயிடுவாங்க, இல்ல இன்ஸ்டிடியூஷன் பாதியிலேயே எக்ஸாம் வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஸோ இதை இல்லாம இருந்துட்டாவே நம்ம கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டாவது தரமான கேள்விகள், கேள்வித்தாள் உங்களுடைய நீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத கைட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சமா இருக்க போகுது. அதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம்? ரொம்ப ஈஸியான கேள்வி, ஸ்கூல் புக்ல இருந்து டைரக்ட் கொஸ்டின் கேட்டு அந்தந்த தேர்வுல உங்களை திருப்திப்படுத்திடலாம். ஆனா அந்த திருப்தி அப்படின்றது ஒரு வேலையா மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மாறாது. ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கஷ்டமான கேள்வித்தாள்ல முழுசா நம்ம உட்காந்து படிச்சு எழுதணும். அப்படி எழுதுனா மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். நம்ம வாரம் நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு 50 பேர் இருக்காங்க, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது அப்படின்றது முக்கியம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். அது ரொம்ப எளிமையான கேள்வியா, போன வருஷத்தோட கேள்வி, அதுக்கு முந்தின வருஷத்தோட கேள்வி, பழைய டிஎன்பிசி கேள்வி, ரொம்ப டைரக்டா ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு இல்லாம புதுசா இருக்கக்கூடிய கேள்விகளா இருந்தது அப்படின்னா உங்களை அந்த கேள்விகள் மேற்கொண்டு படிக்க தூண்டும். அப்படி படிச்சா மட்டும்தான் உங்களால நல்ல ஸ்கோர் அப்படின்றத பண்ண முடியும். அடுத்து மூணாவதா இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நம்ம ஒரு கேள்வித்தாள நம்ம படிச்சு அதை எழுதிடுறோம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், ஏன் இதுக்கு சி வந்துச்சு அப்படின்றது தெரியணும். அது ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு டெஸ்ட் நீங்க எழுதி முடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது இருக்கணுங்க. ஒரு டெஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 200 கேள்வி இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஜிஎஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பொது தமிழ் ஆகட்டும், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம டீடைலா உட்காந்து படிக்கிறோமா, அதை ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து ஏன் பி வந்துச்சு, ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்தது, இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஃபேக்சுவல் எரர் இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன லாஜிக்கல் எரர் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோடது என்ன தப்பா இருக்கு, கூற்றுக்கும் காரணத்துக்கும் தப்பா இருக்கா சரியா இருக்கா அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் அப்படின்றது தேவைப்படும். நீங்க எவ்வளவு பெரிய டாப்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே கூட இந்த ப்ராசஸ் அவங்க ஒழுங்கா பண்ணுவாங்க. இதை பண்ணிட்டாவே போதும், இந்த எக்ஸாம்குள்ள நீங்க வந்துருவீங்க. ஒரு தேர்வு எழுதுறீங்க, 200 மார்க்குக்கு நீங்க 110 தான் எடுக்கிறீங்க. 110 நீங்க அதுல ஒரு ஃப்ளூக்ல ஒரு 10 மார்க் வந்திருக்கும், 100 தான் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றது போட்டிருப்பீங்க. சிலி மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, அது ஒரு 10 கேள்வி சிலி மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. இந்த சிலி மிஸ்டேக்கும் நம்மளுடைய ஃப்ளூக்கும் அதை நம்மள சரி பண்ணிடும். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 100 கேள்விகள் இருக்கு இல்லைங்களா, அதை நான் ஏன் தப்பு பண்ணேன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஏரியால நான் வீக்கனா இருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ அதுதான் இந்த தேர்வுல ரொம்ப 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 முக்கியமானது. அதை யார் பண்றாங்களோ, சரியா பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா இந்த தேர்வுல நல்ல மதிப்பெண் அப்படின்றத பெறுவாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு, டிசம்பர்ல நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ ப்ரியராவே டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத லான்ச் பண்றோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்க கவர் பண்ணிருப்போம். இதுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நம்ம தமிழ் ஐயாவே தருவாங்க. சரிங்களா? ஒரு 100 கொஸ்டினுக்கு அவர் 3 மணி நேரம் எடுத்து டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தருவார். உங்களுக்கு தமிழ் பத்தி சுத்தமா ஐடியா இல்லை, நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன், ஆனா நான் குரூப் 4 எக்ஸாம்ல தமிழ் எடுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றது தமிழ் பெருசா எக்ஸ்போஷர் இல்லாதவங்களுக்கு, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க, இன்ஃபேக்ட் தமிழ் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இது பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸா இருக்குங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க என்ரோல் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதனுடைய ஷெடியூல் பாருங்க. இப்போ நான் டீடைலா அதை எக்ஸ்பிளைன் பண்றேங்க எப்படி இந்த ஷெடியூல்ல நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்றது. ஸோ இந்த டெஸ்ட் ஆன்லைன்லயும் நடக்கும், ஆஃப்லைன்லயும் நடக்கும். ஆன்லைன்ல எப்படி நடக்கும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நம்ம போட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்றது ஸ்கூல் புக் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருப்போம். செகண்ட் லெவல் அப்படின்றது நம்மளுடைய கான்செப்டை எந்த அளவு ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்றது. லெவல் 3 அப்படின்றது நம்ம படிச்சது கரெக்டாக தான் படிச்சிருக்கிறோமா, அதற்கான ரிவிஷன் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும். லெவல் 4 அப்படின்றது மார்க் டெஸ்ட் அப்படின்றது இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ இதனுடைய ஷெடியூல் நம்மளுடைய சிலபஸ் என்ன அப்படின்றது தெரியும். 200 கொஸ்டின் கேட்குறாங்க, அதில் 75 கேள்வி ஜிஎஸ்ல இருந்தும், 25 கேள்வியில் ஃபர்ஸ்ட் 15 கேள்வி ஆப்டிடியூட்ல இருந்தும், அடுத்த 10 கேள்வி ரீசனிங்ல இருந்து கேட்குறாங்க. அது இல்லாமல் பார்ட் 3ல 100 கேள்வி ஜிடில இருந்து கேட்கறாங்க, ஜெனரல் தமிழ்ல இருந்து கேட்கறாங்க. நான் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன் குரூப் 4க்கு, என்னால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியுங்க. பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமான தேர்வு கிடையாது. இப்போ குரூப் 2லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 மாசம் இதுக்கான உட்காந்து ஃபவுண்டேஷன் அப்படின்றது உறுதியா நம்ம பண்ணணும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் இருந்து அதை தெளிவா நீங்க டாபிக்கா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நல்ல ரேங்க் அப்படின்றது எடுக்க முடியுங்க. ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது 17th மேல இருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ பாத்துக்கோங்க, மேக்ஸ் எனக்கு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதுல மேக்ஸ் பாத்தீங்கன்னா 2 டைம் ஒரு டாபிக் நம்ம எடுத்து இருப்போம். சோ டாபிக் அப்படின்றது ரொம்ப டீடைலா இருக்கும். HCF LCM ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டெஸ்டா வைப்பாங்க யூசுவலா, ஆனா நம்ம தனித்தனியா தான் வச்சிருப்போம். சோ 25 சம் HCF ல இருந்து வரும், 25 சம் LCM ல இருந்து வரும். இதே மாதிரி பின்னாடி டாபிக் லெவல் அப்படின்னு போறப்ப கரண்ட் அஃபேர்ஸோட
சேர்ந்து நம்ம மேக்ஸையும் கவர் பண்ணுவோம். ஸோ மேக்ஸ் ஒரு வாரம் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாரம் இருக்கும். ஸோ அதுலயும் திருப்பி எஸ்ஏஎஃப் இருக்கும். ஸோ 50 கொஸ்டின் வந்து நீங்க இங்க கவர் பண்ணுவீங்க ஃபுல் புக் டெஸ்ட்ல. அது 25 கொஸ்டின், அது இல்லாம 25 கொஸ்டின் நீங்க வந்து சிலபஸ் லெவல் போறப்ப நீங்க கவர் பண்ணுவீங்க. பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் 15 தேர்வுகள் ஸ்கூல் புக் பேஸ்ட் இருக்கும். இப்போ 9th சோஷியல் சயின்ஸ் பார்ட் 2 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். பார்ட் 2க்கு என்ன படிக்கணும், எல்லா பாடத்தையும் படிக்கணுமா அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம எது எது நம்ம சிலபஸ் டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்கோ அதை மட்டும் முடிச்ச போதும். அதுக்கு டீட்டெயிலா நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இங்கதான் நமக்கு மெயின் பிக்சர் அப்படின்றது ஆரம்பிக்குது. இப்போ கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம். பாருங்க, ஹெச்சிஎஃப் அப்படின்றது நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஏற்கனவே கொடுத்த கேள்விகள் இல்லாம அதுல எல்லா மாடல் இருக்கு. இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னா மொத்தமாவே 12 மாடல் தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய எல்லா மாடல்ல இருந்தும் இந்த கொஸ்டின் அப்படின்றது எடுத்துப்போம். அதுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதும் நம்ம எடுத்து கொடுத்துருப்போங்க. ஓகே, ஸோ இதுதான். அது மாதிரி தமிழ்லயும் வந்து ஒரு டாபிக்காக எடுத்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ 12/7/2026 இருந்து அது ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் நம்ம உட்காந்து ஸ்கூல் புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ரொம்ப சூப்பரா போய் நம்மளுடைய டீடைலா இந்த சிலபஸ் லெவல் அப்படின்னு வரப்ப ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ண முடியும். இனிஷியலா வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், அப்புறம் வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படின்றது இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து சிலபஸ் டீட்டெயிலாக நம்ம எடுத்து போட்டிருப்போம். சரிங்களா? இப்போ டைம் அண்ட் ஒர்க்கும் இருக்கு, டிசம்பரும் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இது மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜிஎஸ்ல 125 கொஸ்டினும் தமிழ்ல 100 கொஸ்டினும் இருக்கும். நம்ம வந்து அந்த 75 கொஸ்டின் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக நம்மளால நல்ல ஸ்கோர் அப்படின்றது ஜிஎஸ்ல பண்ண முடியும். ஜிஎஸ் வந்து கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும்னா ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய இருக்கும். நிறையனா 75 கேள்வியில் 60 கேள்வி ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட்னா 4 ஃபேக்ட் வச்சு கொஸ்டின் அப்படின்றது எடுத்திருப்போம். அதுல ஒரு 2 ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்டா இருக்கும், ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு குழப்பமான ஒரு ஃபேக்டா இருக்கும், ஒரு ஃபேக்ட் சுத்தமா தெரியாத ஃபேக்டா இருக்குங்க. மோஸ்ட்லி இதுல எதுல இருந்து நான் படிக்கிறது அப்படின்னா, சோ அதுக்கும் நம்ம கொடுத்துருப்போங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய போர்ட்டலோடைய ஆக்சஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம். இதுல வந்து சோர்ஸ் மெட்டீரியல் ஆக்சஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ சோர்ஸ் மெட்டீரியல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் ஜிஎஸ் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் டாபிக் வைஸ் அப்படின்றது நம்ம எடுத்து கவர் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம டீட்டெயிலா எடுத்து போட்டிருப்போம் பாத்தீங்கன்னா. ஸோ இதுல ஜிஎஸ் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸோட நம்ம எடுத்து போட்டிருப்போம். அதே மாதிரி டாபிக் வைஸ் அப்படின்றது யூனிட் வைஸ் எடுத்து நம்ம போட்டிருப்போம். ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து யூனிட் வைஸ் அப்படின்றது எடுத்து போட்டிருப்போம். இப்போ பாலிட்டி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, பாலிட்டியில மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது, சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1773 ஆக்ட்ல இருந்து 1947 ஆக்ட் வரைக்கும் இருக்குங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பத்தி இருக்கும். ஸோ எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா இருக்கும். அதுல அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ வியூ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்ட கேள்விகளை நம்ம எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம். சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாபிக் டெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, இதை நம்ம கொடுக்குற மெட்டீரியலை படிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு அப்புறமா வந்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எல்லா டாபிக்கும் நம்ம கொடுத்துருப்போம். இதை வந்து நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு வந்து எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ பொது தமிழ் வேர் டு ஸ்டடி அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம எங்க படிக்கணும், அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் அவுட் எடுத்து பண்ணி போட்டிருப்போங்க. அது இல்லாம நம்ம எங்க படிக்கிறது அப்படின்றதையும் நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ ஒரு டாபிக் வைஸ் நம்ம எடுத்து போட்டிருப்போம். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக அப்படின்னா நன்னுள்ள எழுத்ததிகாரத்துல எழுந்த இலக்குமனார் சொல்வகத்துல இருந்து நம்ம எடுத்து படிக்கணும். தமிழ் மரபுல பேஜ் நம்பர் 42 இருந்து 55 அது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே எடுத்து போட்டிருப்போம். சோர்ஸ் அவுட் சோர்ஸ் புக்கை நம்ம எங்க படிக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். நம்மளுடைய டெஸ்ட்ல எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது அவுட் சோர்ஸ் அப்படின்றது கடல் மாதிரி இருக்கும். என்ன படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கிறப்ப ஓகே இந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா போதும். இம்பார்ட்டன்ட் அவுட் சோர்ஸ் புக் அப்படின்றது ஒரு 24 புக் இருக்கும். இந்த 24 புக்குமே நம்மளுடைய போர்ட்டல்ல எடுத்து நம்ம போட்டு வச்சிருப்போங்க. ஸோ தமிழ் படிக்கிறவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். கவர்மெண்ட் மெட்டீரியல் நிறைய பேர் படிச்சு பழக்கமா இருப்பீங்க. அதை நம்ம படிச்சுக்கலாம். மேக்ஸ் சாப்டர் வைஸ் மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துருப்போம். எல்சிஎம் அப்படின்றது டெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அது பைலிங்குவல் நம்ம எடுத்து கொஸ்டினா கொடுத்துருப்போம். அதை நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது தமிழுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து லிஸ்ட் பண்ணி போட்டிருப்போம். நம்ம அங்க சொன்ன இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்து லிஸ்ட் பண்ணி போட்டிருப்போம். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் ஆயிருச்சு. ஸோ இன்னும் கூட நான் உட்காந்து என்னால் இதை படிக்க முடியல, புக் வச்சு தான் படிக்கணும் அப்படின்னா ஒரு புக்கு வாங்கி நம்ம படிச்சு இந்த எக்ஸாமை பாஸ் பண்ற காலம் போய் நிறைய சோர்சஸ் நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கக்கூடிய காலத்தில் வந்துட்டோம். சரிங்களா? எல்லாத்தையும் வாங்கக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை. அதனால நம்ம இதை வந்து இந்த ஆன்லைன் சோர்சஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃபோன் இருந்தாவே போதும், ரொம்ப ஈஸியாக நம்மளால படிக்க முடியும். இது எல்லாமே டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கான டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் நாங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோம். நோ டவுன்லோட். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் நீங்க அட்டன் பண்ணிட்டு வித் கீயோட இருக்கிறது வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்றது போட்டிருப்போம். ஸோ அது ஸ்டாண்டர்டா எல்லாத்தோட இதுவும் இருக்கும். சரிங்களா? ஸோ குவாலிட்டினா லட்சுமிகாந்த்ல இருந்து தமிழ்ல இருக்கக்கூடிய வெங்கடேசன்ல இருந்து எல்லா புக்கையும் வந்து எடுத்து நம்ம போட்டிருப்போம். ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை குரூப் 4க்கு தேவையான குரூப் 2க்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. குரூப் 1க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 4க்கு நம்ம ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டா போதும். அந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். தமிழ் ஸ்கூல் புக்கு 6 to 12 உடைய நோட்ஸ் இருக்கும். ஜிஎஸ் ரெஃபரன்ஸ் புக் இருக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து போடுவோம். அது எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது போடுவோம். அது இல்லாம கன்சாலிடேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு போடுவோம். லாஸ்ட் குரூப் 2 எல்லாம் அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம கேட்டு டாபிக் வைஸ் எடுத்து நம்ம போட்டிருந்தோம்.
அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் சரிங்களா, அவுட் சோர்ஸ் டாபிக் வைஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றது எடுத்து போட்டிருப்போம். ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் அப்படின்றது எடுத்து போட்டிருப்போம். நாங்க ஜென்ரல் தமிழுக்கான புக் ரெடி ஆகிட்டு இருக்கு சரிங்களா. இன்னொரு 10-15 நாள்ல அந்த புக் அப்படின்றது ரெடி ஆயிடும். பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் கைட விடவே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புக். ஓகே, ஸோ ஜென்ரல் தமிழ் டாபிக் வைஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சாப்டர் வைஸ் அப்படின்றது எடுத்து போட்டிருப்போம் சரிங்களா. அவுட் சோர்ஸ் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும். பாலிசி நோட்ஸ், அதுக்கப்புறம் தமிழ் அரசு ரொம்ப முக்கியம். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா இது ரெண்டையும் கண்டிப்பா நம்ம படிக்கணும். குரூப் 4 லெவல்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் பாரதியோடைய மெட்டீரியல் அப்படின்றது போட்டிருப்போம். இது வந்து நீங்க இப்போ குரூப் 4ல என்ரோல் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 16ல இருந்து நீங்க என்னத்தை படிக்கணும் அப்படின்னா இதை நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும், ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா. இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் இருக்கு, தமிழ் மீடியம் இருக்கு. நம்ம இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் சேர்ந்து தான் பண்றாங்க சரிங்களா. நிறைய இன்ஸ்டிடியூஷன் ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும் பண்ணுவாங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல இருந்தும் நிறைய பேர் டாப் ரேங்க்லாமே கூட எடுக்கிறாங்க. ஓகே, தமிழ் மீடியம் மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் நம்ம உட்காந்து ஒழுங்கா படிச்சாவே போதுங்க, ரொம்ப சூப்பரா நல்ல மார்க் அப்படின்றது எடுக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்திய அரசியலமைப்பு ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அதாவது ஒரு குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல இந்த மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும். 149 பேஜஸ் தான் இருக்கு. அழகா உட்காந்து நமக்கு இன்னைக்கு சிலபஸ் என்ன, அதை நான் என்னால ஒழுங்கா படிக்க முடியுதா அப்படின்றது நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி ஒரு 75 கேள்வியில டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்து எடுப்பாங்க. 11th 12th இருந்து மெஜாரிட்டியா எடுப்பாங்க. 25 கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் எடுப்பாங்க. அந்த அவுட் ஆஃப் சோர்ஸை கவர் பண்றதுக்கு தான் இந்த சிலபஸ், இந்த மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல் நீங்க டீட்டெயிலா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா உங்களால நல்ல ஸ்கோர் அப்படின்றத பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இந்திய தேசிய இயக்கத்துக்கு இருக்கு சரிங்களா. இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, பண்டைய கால வரலாறு, பொருளாதாரம், திருக்குறள், உயிரியல் எல்லா டாபிக்குமே நம்ம எடுத்து எடுத்து போட்டிருப்போம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே மாதிரி தான் போட்டிருப்போம் நம்ம. ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் நான் படிக்கிறேன் அப்படின்னா இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி குரூப் 2க்கும் நம்ம மெட்டீரியல் அப்படின்றத எடுத்து போட்டிருப்போம். ஸோ டிஜிட்டல் பாரதியோட மெட்டீரியல் குரூப் 1 குரூப் 2 ஓடது நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ அதுவும் இன் டீட்டெயிலாக கவர் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மெட்டீரியலுடைய ஆக்சஸ் தருவோம். இதை டவுன்லோட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக டவுன்லோட் பண்ண முடியாது. டவுன்லோட் நம்ம டிசேபிள் பண்ணியிருப்போம் சரிங்களா. நீங்க உங்களுடைய ஸ்க்ரீன்ல பார்த்து படிச்சுக்கலாம், நோட்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலா பாருங்க. இன்ஸ்டியூட் மெட்டீரியல், ஸோ இந்திய அரசியலமைப்பு டீட்டெயிலா இருக்கும். ஸோ நம்ம வெளியில இருக்கக்கூடிய லட்சுமிகாந்த் புக் ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் அப்படின்றது எடுத்ததுங்க. ரொம்ப இன் டீட்டெயிலா ஒரு ஒரு டாபிக்கையும் இப்ப இருக்கக்கூடியதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணி இந்த மெட்டீரியல் அப்படின்றது நம்ம எடுத்து போட்டிருப்போம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெட்டீரியல் மட்டும் போதுமா அப்படின்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல் போதும். குரூப் 2 குரூப் 1க்கு கண்டிப்பா இதுல இருந்து வெளியில அப்படின்றது நம்ம படிச்சு தான் ஆகணுங்க. ஓகே, ஸோ இதுதான். ஸோ நம்ம இப்ப நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ரோல் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஆக்சஸ் தருவோம். இந்த மெட்டீரியலுடைய ஆக்சஸ் தருவோம். அது இல்லாம டெஸ்ட் பேட்சோடைய டெஸ்ட் சீரிஸோடைய ஆக்சஸ் தருவோம். ஷெட்யூல் வந்து என்னன்னு தருவோம், வேர் டு ஸ்டடி அப்படின்றது தருவோம். அதை பார்த்து இதுல இருக்கக்கூடிய மெட்டீரியலை படிச்சு இதை மட்டுமே இந்த டிஜிட்டல் பாரதி மட்டுமே ரிலை பண்ணி இந்த வெப்சைட்டை மட்டுமே ரிலை பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் 2 ரேங்க்லாம் கூட எடுத்திருக்காங்க சரிங்களா. தமிழ் கிளாஸ்ல அட்டன் பண்ணி எடுத்திருக்காங்க. இது இல்லாம ஜென்ரல் தமிழுக்கு தனி கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி குரூப் 2க்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தனி கிளாஸஸ் இருக்குங்க. எவ்ரி சண்டே அப்படின்றது அந்த கிளாஸ் நடக்கும். ஸோ தேவையானவங்க கீழே நம்பர் கொடுக்குறது நீங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஸ்டேட் ரேங்கை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்டி அப்படின்றது உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. அது இல்லாமல் ரெகுலர் பேட்ச் அப்படின்றது May 17ல இருந்து கிளாஸஸ் ஆரம்பிக்குது. ரொம்ப இன் டீடைல் கிளாஸஸ் அப்படின்றது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க அவங்க வந்து உட்காந்து ஒரு 6-7 மாசம் உட்காந்து படிச்சாங்கன்னா அடுத்து வரக்கூடிய எந்த தேர்வையும் அவங்க பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப தரமான ஒரு இப்ப இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மட்டுமே 15 கிளாஸ் எடுப்போம் சரிங்களா. ஸோ பெரிய பெரிய அகாடமி 80,000 ஃபீஸ் வாங்கிட்டு மொத்தமாவே 8 கிளாஸ் 10 கிளாஸ் எடுத்துட்டு முடிச்சிருவாங்க. ரொம்ப இன் டீடைலா இருக்கும். அது இல்லாம மெட்டீரியல் ஃபுல்லா கையில தந்துருவோம். ஓகே, ஸோ இது வந்து வெரி வெரி ரீசனபிள் பிரைஸ் சரிங்களா. 3,000 ரூபாய்க்கு தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லுக்கும் தரோம். இப்போ ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து 15,000 அப்படின்றது கொடுப்பாங்க. ஆனா நாங்க இன்ஃபேக்ட் எங்களுக்கு குரூப் 2 குரூப் 1 பேட்சஸ் இருக்கு இதே மாதிரி சரிங்களா. ஸோ அதை பத்தி நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போடுறேன். இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க தான் இந்த குரூப் 4 படிக்க வராங்க அப்படின்றதுனால ஃபீஸ் நாங்க அதிகம் பண்ணவே இல்லை. குரூப் 1க்குலாம் 6,000 வச்சிருந்தோம் சரிங்களா. ஆனா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 3,000 தான் எப்பயுமே இருக்கும். நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் லாஸ்ட் டைம் அரௌண்ட் ஒரு 25-30 மெம்பர்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கோர்ஸ்ல படிச்சு வெளியே வந்தவங்க சரிங்களா. எங்ககிட்ட ஏற்கனவே படிச்சவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெரி வெரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தரோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். இல்ல நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த 1,00,000 பேர் கூட்டத்துல நம்ம ஒருத்தவங்க இருப்போம். இப்ப இருந்து யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ரேஸ்ல முந்தி போவாங்க, வேலையும் வாங்குவாங்க. நன்றிங்க.